கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும்னு முதல் நாள் இந்த கோட்டியில நாம் ஆரம்பிச்சிருக்கோம். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும். அனந்தபுரத்து திருவனந்தபுரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா கேசவநாமத்துல தான் உபன்யாசத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கேசவநாமத்திலேயே முடிச்சிருவோம். இப்போ இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா. ஏன் விடாம இந்த கேசவனை பத்தி சொல்ற? கேசவஹா கிளேசநாசனா, நம்முடைய கிளேசங்கள் துக்கங்கள் அத்தனை தொலைக்கிறவன் கேசவன் தானே. அவனை பத்தி தான் 1000 திருநாமங்களும் சொன்னேன். கேசவஸ்ய மகாத்மனா நாம் நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். 1000 திருநாமங்களால விடாம யுதிஷ்டிரார் உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாம் நாம் சாஸ்திரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம் எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரே ஹச மானவஹ சஹ அமுத்ரே ஈகச்ச மானவஹ. நான் சொன்னத்துல யாருக்கு வாசிக்கணும்னு ஆசை இருக்கோ, சொல்லணுங்கிற ஆசை இருக்கோ, விடாம சொல்றானோ அவனுக்கு அசுபம் பிராப்னுயாத், அசுபம் ஏற்படவே ஏற்படாது. அவனுக்கு எந்த அமங்கலங்களும் உண்டாகாது. எங்கே? இந்த லோகத்திலேயும் அமங்கலம் இல்லை, அந்த லோகத்திலேயும் அமங்கலம் இல்லை, போற வழியிலையும் அமங்கலம் இல்லை, இங்கேயும் அமங்கலம் இல்லை. நன்னா வாழலாம். இந்த ஊர்ல வாழற வரைக்கும் நன்னா வாழலாம். அமரரோடு உயர்வில் சென்று அறுவர்தம் பிறவி அம்சிரையே என்னார் ஆழ்வார். கடைசியா பிறவி அறுத்துட்டோம்னா அங்க போய் ஆனந்தமாக இருக்கலாம். ஆக இங்கேயும் ஆனந்தத்துக்கு குறவில்லை, அங்கேயும் ஆனந்தத்துக்கு குறவில்லை. நான் சுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோஹமுத்திரே ஹஜமானவா சோமுத்திரே ஹஜமானவா. எந்த இடத்திலையும் குறையில்லைன்னு சொல்லி பீஷ்மாச்சாரியர் முடித்தார். அதற்கு மேலே சரி என்ன பலன் கிடைக்கும்? இந்த விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயத்தை 6 சொன்னாலும் என்னென்ன பலன் கிடைக்கும்னு ஒரு 20 பலன் சொல்லியிருக்கார். 4 நிமிஷம் சொன்னா கூட 20 பலன், 1/2 நிமிஷம் சொன்னா கூட 10 நிமிஷம் ஆகப்போ 1 நிமிஷம் சபையார் பேசணும்னு சொல்லியிருக்கா. முடிச்ச பிற்பாடு பலஸ்ருதி மட்டும் ஆரம்பிக்கச்சே பார்த்துருக்கோம். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத்துங்கிறது. அதில் ஒரு 20 பலன்கள் நமக்காக சொல்லியிருக்கார். அதை மட்டும் சொல்லி கண்ணனுடைய வாக்கியத்தோட உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைஷ்யோ தனசமிருத்த சியாத் சூத்ரஹா சுகமவாப்னுயாத். இதிலிருந்து ஒரு 5 ஸ்லோகங்களாலே ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பலமாக 20 பலன்களை மேலே அழகான சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு பயனாக சொல்லுவார்கள். அதில் முதல்ல 4 வர்ணங்களை எடுத்துக்கொண்டு யாராருக்கு எது கிடைக்கும்னு சொல்லப்படுறது. வேதாந்தகோ பிராமண சியாத், பிராமணனா பிறந்தவனுக்கு வேதாந்த ஞானம் ஏற்படும். க்ஷத்ரியோ விஜயி பவேத், க்ஷத்ரியனா பிறந்தவனுக்கு வெற்றி கிட்டும். வைஷ்யா தனசமிருத்த சியாத், வைஷ்யனா பிறந்தவனுக்கு நிறைய செல்வம் பிறக்கும். சூத்ர சுகமவாப்னுயாத், சூத்ரனுக்கு சுகம் கிடைக்கும். ஆக 4 வர்ணத்தவர்களும் விட்டு சாஸ்திரநாமாத்தியாயத்தாலே பயன் பெறலாம்னு சாதித்தார். அதை பார்க்கச்சேவே 4 பேரும் சொல்லலாம்ங்கிறது ஓரளவுக்கு தெரியறது. இப்போ எப்ப 4 பேருக்கு மேல பலன் சொல்லியிருக்காரோ அப்ப கீழே இருக்கிறத சொல்லலாங்கிறது சேர்த்து தானே கிடைக்கும். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத். வேதாந்த ஞானம் தான் பிராமணனுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. அடுத்தது நாம கேட்போம், என் க்ஷத்ரியனுக்கு விஜயமோ அதே போல பிராமணனுக்கு சொத்தோ. பிராமணனுக்கு வேதாந்த ஞானம் விட்டார், அப்ப பிராமணனுக்கு வெற்றி வேண்டாமா? பிராமணனுக்கு செல்வம் வேண்டாமா? பிராமணனுக்கு சுகம் வேண்டாமான்னா 3மே வேண்டும். அதாரி இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதாந்த ஞானம் கிடைச்சுடுத்துன்னா மத்த 3ம் கிடைக்குங்கிறது முக்கியம். அதை விட்டுட்டு பிராமணன் எனக்கு வியாபாரம் சொத்துன்னு பார்க்க போனால் அடிப்படையை விட்டுட்டு மேல கட்டடம் கட்டி பிரயோஜனம் கிடையாது. மேல நன்னா கட்டலாம், அடித்தடம் நன்னா திருடமா போட்டுக்கணும். அதுக்கு மேல நீ எத்தனை ஜன்னல் வேணா வச்சுக்கலாம், என்ன கதவு வேணா வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனா அடிப்படையை ஆட்டம்னா அப்ப 4 பேருக்கு எது அடித்தளம்னு சொல்லிட்டார். பிராமணனுக்கு வேதாந்த ஞானமும், க்ஷத்ரியனுக்கு வெற்றியும், வைஷ்யனுக்கு தனமும், சூத்ரனுக்கு சுகமும் அடித்தளம். அதுக்கு மேல அவாவா என்னென்ன கட்டிக்கணுமோ அதை வாங்கிக்கலாமே தவிர அடிப்படை ஞானம் முக்கியங்கிறதுக்காக பிராமணனுக்கு வேதாந்த ஞானம், க்ஷத்ரியனுக்கு வெற்றி. ஏன்னா வெற்றி இருந்தா தான் ராஜ்யம் தங்கும். சத்ரியனுக்கு வெற்றியே குறைஞ்சு படுத்துனா ராஜ்யம் இருக்காது. அவாவா துண்டாட ஆரம்பிச்சு விடுவாளே ராஜ்யத்தை. தன் ராஜ்யத்தை தான் இழுத்து பிடிக்கணும். பிராமணனுக்கு ஆசை குறையணும், க்ஷத்ரியனுக்கு ஆசை வளரணும். ரெண்டும் மாறி இருந்து கொடுத்தோம்னா ரொம்ப தப்பா படும். க்ஷத்ரியனுக்கு ஆசையே இல்லாமல் போரும் இருக்கிற ராஜ்யத்தை வச்சு என்ன பண்ணுவோன்ற எண்ணம் அவனுக்கு வந்ததுன்னா ஆமாவா இது நம்ம தேசமே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெற்க யார் இருக்கா, கிழக்க யார் இருக்கா, மேற்க யார் இருக்கா, அதாவது ஒரு மாநிலம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து இருப்போம். எங்கேயானு கொஞ்சம் விட்டு கூட இடத்தை கொடுத்தா
மடமே காணும் நாடு அதுக்கப்புறம். அதனால க்ஷத்ரியனுக்கு வெற்றியில எப்பவும் ஆசை இருக்கணும். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமிருத்த சியாத். வியாபாரம் பண்றவனுக்கு வைஷ்யன் அல்லவா, ஆனால் அவனுக்கு தனசமிருத்தி ஏற்படும். சூத்ர சுகமவாப்னுயாத். 4 வர்ணத்தையும் பிரிச்சு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் 4 புருஷார்த்தங்கள்னு சொல்றோம் இல்லையோ, தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள், அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுமே, அந்த நாள சொல்றார். தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத், காமானவாப்னுயாத் காமி, பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. 4 பேருக்கும் கிட்டதை சொல்றார். தர்மம் வேணும் நினைக்கிறவனுக்கு தர்மம் கிடைக்கும், அர்த்தம் வேணும், அர்த்தம்னா பொருள் செல்வம் இல்லையோ, அர்த்தம் வேணும் நினைக்கிறவனுக்கு அர்த்தம் கிடைக்கும். காமம், காமம் வேணும் உலக இன்பத்தை ஆசைப்படணும் நினைக்கிறவனுக்கு காமம் கிடைக்கும். 4வது மோட்சம் அங்க சொல்லலை அவர். தர்மத்தை சொன்னாரா, அடுத்தது அர்த்தத்தை சொன்னாரா, காமத்தை சொல்லிட்டார். இப்ப தர்மார்த்தி சார்த்தம், தர்மார்த்தி சாப்னுயார் தர்மம், அர்த்தார்த்தி சாப்ரமார்த்னுயார்த், காமானவாப்னுயாத் காமி, கடைசியா சொல்லிட்டார் பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. பிரஜைய வேண்டினவனுக்கு பிரஜை கிடைக்கும்னா சுவாமி மோட்சத்தை தானே அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 4வது சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பிரஜையை சொல்றாரு. என்ன முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வீட்டு இன்பத்தை பத்தி சொல்லிட்டார். போனா போறதுன்னு நமக்காக இப்ப இவ்வுலக இன்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அப்ப அர்த்தம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், மோட்சம்ங்கிறத சொல்லாமலே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கிடையே அமுத்திர ஈகச்ச மாணவா, அங்க இங்கே அங்கேன்னு 2 இடத்தையும் கீழே சொல்லிட்டாரோ இல்லையோ, ஆனால் இங்கே சொன்னது இப்ப பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. என்ன பிரஜைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் பெறணும், பெத்த குழந்தைய நல்ல குடிமகனாக வளர்க்க வேண்டும், நல்ல குணமுள்ள மக்களாக குழந்தைய வளர்க்கணும் இல்லையோ. அதுக்கு கண்டிப்பா குழந்தை வேணுமே. குழந்தைங்கிறது சொத்தை வாங்கிக்கிறதுக்காக குழந்தை வேண்டாம். இவன் ஞான பக்தி வைராக்கியம்னு சொத்து சேர்த்திருக்கானே, அதை கொடுக்கறதுக்கான குழந்தை வேணும் இல்லையோ. கையில இருக்கிற பணத்தை கொடுக்கறது குழந்தை இல்லாட்டாலும் இவன் சம்பாதித்த ஞானத்தை கொடுக்கறது. சம்பாதிக்கிறது இல்லை, பிள்ளைய பத்தி கவலையும் படுறது இல்லைன்னு வச்சுப்போம். சம்பாதிச்சான்னா அதுக்கப்புறம் பிள்ளை இருக்கான்னு கவலைப்படணும். இவன் ஞான பக்தியை சம்பாதிச்சிருந்தான்னா பிள்ளைய பிறனும் கொடுத்தாகணும். பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. 2 ஸ்லோகம் 8 பலன் சொல்லிட்டார். இப்ப வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமிருத்த சியாத் சூத்ர சுகமவாப்னுயாத் தர்மார்த்தி சாப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சாப்னமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. 2 ஸ்லோகம் 2 முடிச்சுட்டார். அதுக்கு நடுவில் அடுத்த வர்ற ஸ்லோகத்தை பலனை பத்தி சொல்லல. அந்த இடத்துல அங்க சொல்றார், பக்திமான்ய சதோத்தாய சுச்சிஸ்தகு கதமானசா தத்கதமானசா. பகவானிடத்திலேயே மனசை வைப்பவனாக எவனொருத்தன் பக்தியோட பாராயணம் பண்றானோ, சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய, வாசுதேவனுக்காக நாம சஹஸ்ரத்தை பாராயணம் பண்ணினால். இது இப்ப நடு ஸ்லோகம். முன்னாடி 2 ஸ்லோகத்திலே 8 பலனை சொல்லிட்டார். இப்ப பின்னாடி 3 ஸ்லோகத்தாலே 12 பலன்களை சொல்ல போறார். நடுவுல பலனா சொல்லு போயிருந்தா இவன் பண்ண வேண்டிய மறந்து போடுவன்னு பீஷ்மருக்கு பயம் பாவம். அதனால நடுவுல என்ன பண்ணணும்னு விடாது சொல்லிக்கிறார். இப்ப ஏன்னா பலனா சொல்லிட்டு போனோம்னா நமக்கு அதுலயே ஆசைப்படும். ஓ பக்திமான்ய சதோத்தாய சுச்சி தத்கதமானசா. பக்தியோட எழுந்திருந்து நித்தியம் காலையில எழுந்திருந்து பக்திமான் யஹா சதா உத்தாய, நித்தியம் காலையில் விடாம எழுந்திருக்க வேண்டிய பஞ்ச உஷத்காலம் பிராம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த முகூர்த்தத்துல எழுந்திருந்து எவன் சஹஸ்ரநாமத்தை சொல்லுகிறானோ அப்படிங்கிறவனுக்கு இப்ப மேல பலன் சொல்ல போறார். ஆக காலையில எழுந்திருந்து சொல்லுவது விசேஷம். ஆனா அது என்னமோ சஹஸ்ரநாமம்னா சாயங்காலம்னு அநேகமா பல பேர் வழக்கத்துல நாம வச்சுனுட்டோம். இப்ப ஸ்லோகத்திலே காலையில மட்டும் இல்ல சதா உத்தாயன்னு தான் இருக்கே தவிர காலையில உத்தாயன்னு அவரு சொல்லல. வியாக்கியானம் பண்றவர் காலையிலேன்னு எழுதி வச்சார். அதனால எப்பவும் சொல்லலாம்ங்கிற மாதிரி தான் ஸ்லோகத்திலையும் இருக்கு. இப்போ பக்திமான்யா சதோத்தாய சுச்சித் தத்கதமானசா, பகவானிடத்திலேயே மனசை லயிக்க வைத்து சாஸ்திரம் வாசுதேவஸ்ய நாம்னாம் பிரகீர்த்தயேத், வாசுதேவனுடைய 1000 திருநாமங்களையும் சொன்னோம் என்னால் மேல கிடைக்கிறது அழகா சாதிக்கிறார். அவனுக்கு என்னென்ன ஏற்படும்? சுஜிஸ்தத் கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்னாமேதத் பிரகீர்த்தயேத் யசப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயப் பிராப்தும் சுகானிச்ச யசப் பிராப்னோதி விபுலம். யசஸ், யசஸ்னா புகழ் பெருமை. இந்த பெருமை விடாம கிடைக்கும் அவனுக்கு. புகழ் கிடைக்கணும்னா நமக்கு தோணும் புகழ் கூடாதுன்னா சம்பிரதாயத்துல ரொம்ப நாளா சொல்லுவா புகழ் கிடைக்கணும்னு சொல்லலாமான்னு. என்னால ஏற்பட்ட புகழ் இல்லை, சஹஸ்ரநாமத்தால கிடைத்த புகழ். அது ஊர் முழுக்க போறதுல தப்பே கிடையாது இல்லை. இப்ப இவர் நன்னா சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவர், அர்த்தம் சொல்லுவர், கேட்டுக்கலாம். அந்த சொன்னபடி பராசர பட்டர் சொன்னபடி நடக்கலாம். பட்டர் எழுதி வச்சு இத்தனை நாள் அவர் பெருமை தெரிஞ்சதுனால தானே அவர் வியாக்கியானத்தை படிக்கிறோம். பீஷ்மர் பெருமை தெரிஞ்சதுனால அவர் ஸ்லோகத்தையே சொல்ல வரும். அதனால சொல்றவனுடைய பெருமை உலகத்துல பரவணும். பரவினாத்தான் நமக்கு அர்த்தங்களே கிடைக்கும். அதனாலதான் யசப் பிராப்னோதி விபுலம்
ஞாதி பிராதான்யமேவச்ச, ஞாதிகள் உறவுக்காரர்களுக்குள்ள முதல் ஸ்தானம் கிடைச்சிருமா. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோன்னா சுற்றமே இல்லைன்னு. இந்த சுற்றத்தார் இடத்துல பேர் எடுக்கிறது ரொம்ப துர்லபம். அதுவும் தப்பு பேர் எடுக்கிறது சாஸ்திர தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. யார்கிட்ட வேணா கெட்ட பேர் எடு, சரிப்படுத்தினுலாம். மாமனார் மாமியார்கிட்ட மட்டும் கெட்ட பேர் எடுக்கவே எடுக்காதுன்னு அது எடுத்து அதை சரிப்படுத்து பெரிய கட்டமா. ஞாதி பிராதான்யமே வச்ச, அவர்களும் மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமே வச்ச. அச்சலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி, ஸ்ரீயம்ங்கிறது பெரிய சொத்து செல்வம். அச்சலாம் அசையாத சொத்து கிடைக்கும். ஒருத்தர் வேடிக்கை வைக்காம பண்ணார், வீடு வாங்குவா போல் இருக்குன்னார். ஏன்னா அசையா சொத்துன்னா வீடு வீடுன்னு நாம அந்த சாதாரணமா எழுதி வச்சிருக்கோம் இல்லையோ. ஐயோ அங்க அச்சலாம் ஸ்ரீயமாப்னோத்தின்னு அதை சொல்லலே. அசையாத சொத்துங்கிறது கண்ணனுடைய திருவடி தாள்கள், அவன் திருவடிகளிலே கைங்கரியம், நிலையான சொத்து பெறுவன்னு சாதித்தார். அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்ங்கிறது மோட்சலோகம். பிரேயசு ஸ்ரேயஸ்ன்னு ரெண்டு சொல்லுவா. பிரேயஸ்ன்னா இவ்வுலகத்தை ஐஸ்வர்யம், ஸ்ரேயஸ்ன்னா அவ்வுலகத்தை ஐஸ்வர்யம், ரெண்டும் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி இவ்வுலகத்தது, ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம் அவ்வுலகத்தது, ரெண்டும் கிடைக்கும். இதுல 4 பார்த்துட்டோம். இப்போ யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச்ச. அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். மேலே நபயம் क्वचिदाप्नोति வீர்யம் தேஜஸ்ச விந்ததி பவத்யரோகோத்யுதிமான் பலரூப குணான்விதா ந பயம் क्वचिदाप्नोति. உலகத்துல எதை கண்டு அவன் பயப்பட போறதே கிடையாது. பயப்படுறது சீவையிட்டவர்களுக்கு தேவையும் கிடையாது. எதை கண்டு பயப்பட போறோம்? இப்போ இது பயம்ங்கிறது தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு கட்டம் வந்துவிட போறதேன்னு இன்னைக்கு நினைக்கிறோம் இல்லையோ, அந்த நினைவு தான் பயம். கட்டம் பயம் இல்லை, துன்பம் பயம் இல்லை. நாளைக்கு துன்பம் வரப்போறதேங்கிற எதிர்பார்ப்பு பயம். நாளைக்கு இன்பம் கைவிட்டு போயிட போறதேங்கிற எதிர்பார்ப்பு பயம். பயத்தை நல்லா விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் பயத்தை ஜெயிக்கிறதுக்கே முடியும். துன்பம்ங்கிறது பயம் இல்லை, கட்டம்ங்கிறது பயம் இல்லை. நாளைக்கு எனக்கு வேண்டாதது வந்துடுமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். நாளைக்கு எனக்கு வேண்டியது கை நழுவி போயிடுவோமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். ஒண்ணுமே வேண்டாம். இப்போ பரீட்சை முடிவுகள்லாம் வந்து போடும். இப்போ 28ஆம் தேதி 31ஆம் தேதி ஏதோ போட்டு விட்டுடுவோம். செய்தித்தாள்கள்லாம் பார்த்தா இத்தனாம் தேதி, இத்தனாம் தேதி பொறியியல் கல்லூரிக்கு கூப்பிட்டு வேற நேர்காணல், அதுல பார்த்து தான் கொடுத்து இன்னாருக்கு அனுப்புவோம். இப்ப அன்னைக்கு வர போறது, இன்னைக்கு தேதி இப்ப 4ஆம் தேதியில இருக்கும். 15ஆம் தேதி ஒருத்தர் கூப்பிட போறாருன்னா இப்ப என் மனசுல எப்ப பயம் வரும் தெரியுமா? 15ஆம் தேதி அன்னைக்கு கூப்பிட்டவர் இந்தூர் கல்லூரியில இடம் இல்லை, காசு கட்டி எங்கேயோ தஞ்சாவூர்ல இருக்கிற கல்லூரியில தான் சேரணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேனோ இல்லையோ, அதுதான் என் மனசுல இருக்கிற பயம். அவர் சொன்ன அன்னைக்கு அந்த பயம் இருக்காது. இதே நான் போய் அவர்கிட்ட பேசுவேன், பேசின அன்னைக்கு இல்ல உனக்கு தஞ்சாவூர்ல தான் அப்படின்னு சொன்ன உடனே அது துக்கமா மாறிப்படும். அந்த சமயத்துல ஏற்படுற துன்பத்துக்கு துக்கம்னு பேரு. துக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேரு பயம். இது ரெண்டுமே இல்லாத இருக்கும். சஹஸ்ரநாமாத்தியாயம் பாராயணம் பண்ணோம்னா ந பயம் क्वचिदाप्नोति வீர்யம் தேஜஸ்ச விந்ததி. வீரியமும் கிடைக்கும், தேஜஸும் கிடைக்கும். தேஜஸ்ங்கிறது திரள், வீரியம்ங்கிறது யார் எதிர்த்து நின்னாலும் கவலைப்படாம ஜெயிக்கிற சாமர்த்தியம். வீரியம் தேஜஸ்ச விந்ததி பவத்யரோகோத்யுதிமான் பவதி. ஆரோகா, தேக ஆரோக்கியம் நன்னா கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். தேகத்துல ஆரோக்கிய குறைவு வச்சுட்டு எந்த நல்ல காரியமும் பண்ணவே முடியாது. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுதுறதுக்கு. இதுவே சரியில்லைன்னா சுவாமி பகவத் விஷயத்துல தானே ஆசை இருக்கணும். நீர் உடம்ப பார்க்க கூடாதுன்னு சொன்னீரே, இப்ப ஆரோக்கிய திருடகாத்திரமா இருக்கலாம்னு சொல்லித்தேன்னா பகவத் விஷயத்தை கேட்கறதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையோ, மத்ததுக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப இங்கேருந்து சாலக்கிராமம் போனோம்னு ஆசைப்பட்டுடுவோம். சாலக்கிராமத்துக்கு போக்கராக்கு போகணும், போக்கரால இருந்து ஜம்சத்துக்கு போகணும், ஜம்சத்துல இருந்து எழுந்து கோவேர் கழுதில ஏறி உட்காண்டோம்னா அது 7 மணி நேரம் கொண்டு போய் நாம இருக்கமா அது இருக்குமான்னு தெரியாது, கொண்டு போய் சாலக்கிராமத்துல விடும்வா. நினைக்கச்சேவே எனக்கு இங்க பயம் கண்டுபடுத்துப்பா. இந்த ஆரோகமா ரோகத்தோட இருந்தா ஒருத்தரும் தெய்வதேச யாத்திரைக்கே போக முடியாது. அஹோபிலம் உக்கு ஸ்தம்பம், கடைசியில நவநரசிம்மல்லாம் மேல ஒருத்தர் சேவை சாதிக்கிறார். உக்கு ஸ்தம்பத்திலேருந்து கீழே பார்த்தோம்னா நாம சுத்தவே வேண்டாம், தானே சுத்தி போயிடும் அத்தனை. இப்ப இந்த ஆரோக்கியத்தை வச்சிருந்தோம்னா எந்த யாத்திரையும் பண்ண முடியாது, எதையும் சொல்ல முடியாது, ஒண்ணுமே வேண்டாமே. 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு தேக ஆரோக்கியம் வேண்டாமா? ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு 4 மணி நேரம் வாசிக்கணும்னா ஒரு தேக ஆரோக்கியம் வேண்டாமா? பவத் அரோகா, அந்த ஆரோக்கியம் கொடுக்கும். நாம கண்ட விஷயத்தை பண்றதுக்காக ஆரோக்கியத்தை பத்தி சொல்லல, பகவத் விஷயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பவத் அரோகோ துதிமான். ரோகம் இல்லைன்னா ஒளி,
துதினா ஒளியோ இல்லையோ, எப்ப ரோகம் இல்லாத இருக்கானோ ஒளி படைத்தவன். பவத்ய ரோகோ துதிமான் பலரூப குணான்விதா, நல்ல பலம் ரூபம் குணம் எல்லார்த்தோடையும் சேர்ந்து சேவை சாதிக்கிறானா. நபயம் கொதிஜாப்னோதி வீர்யம் தேஜஸ்ச விந்ததி. பவத்ய ரோகோ துதிமான் பலரூப குணான்விதா ரோகார்த்தோ ரோகார்த்தா முச்சதே ரோகாத். நிறைய ரோகம் இருக்கிறவன் ரோகத்திலிருந்து விடுபடுகிறான். பத்தான் முச்சேத பந்தனாத், பத்தம் சம்சாரத்துல கட்டுப்பட்டு தலைப்பட்டு கிடக்கிறான் இல்லையோ, முச்சேத பந்தனாத் அவன் பத்தத்திலிருந்து விடுபடுகிறான். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து, பயப்பட்டவன் பயத்திலிருந்து விடுதலை அடைகிறான். முச்சேத ஆபன்ன ஆபதா, ஆபன்ன ஆபதா போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னா ஆபத்து பனி போலே விலகி விடுகிறது. ஆக 5 ஸ்லோகத்தில் 20 பலன்களை சாதித்தார். இந்த பலன்களை எல்லாம் சொல்லி முடிச்சவர் விஸ்வேஸ்வரமஜம் விஷ்ணும் விபும் விபுவான விஸ்வேஸ்வரமஜனான எம்பெருமானே எவன் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவனுக்கு எந்த துக்கமும் அண்டாதுன்னு சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் 2 பேரா பேசுறதே வரிசையா சொல்லியிருக்கார். அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் 2 பேர் பேசிண்டாப்போ பார்வதி தேவியும் பரமசிவனாரும் பேசுறா, சஞ்சயனும் கண்ணனும் பேசிக்கிறா, அர்ஜுனனும் கண்ணனும் பேசுறா. அர்ஜுனன் பேசினான். அர்ஜுன உவாச பத்மபத்ர விஷாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவ ஜனார்தன. ஏ ஜனார்தன, அனுராகமுடைய பக்தர்களுக்கு நீ திராதாவாக இரு. திராதான ரட்சிக்கிறவன் அர்த்தம். நீ பத்மபத்ர விஷாலாட்ச தாமரக்கண்ணனே, கிழேந்து தாமரக்கண்ணை எத்தனை தரம் பார்த்து வந்திருக்க, இப்ப முடிச்சுட்டார் பாருங்க. பத்மபத்ர விஷாலாட்ச பக்தானாம் அனுரக்தம, ஆசையுடைய பக்தர்களுக்கு நீயே ரட்சகனாக இருப்பாய் என்ன அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். பகவான் உவாச்ச, பகவான் சொல்றான், யோமாம் நாமசஹஸ்ரேண ஸ்தோதுமிச்சதி பாண்டவ சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதயேவன சம்சய. என்ன 1000 திருநாமங்களால பாடணும்னு ஆரம்பிப்பா அர்ஜுனா. ஆனா முடியாம தடங்கள் பட்டு போயிட்டாலும் சோகம் ஏகேன ஸ்லோகேன, அந்த சொன்ன 100 ஸ்லோகங்களிலே ஒரு ஸ்லோகத்தை என்ன சொன்னாலும் போரும், வேண்டாம் ஒரு திருநாமத்தை சொன்னாலும் போரும், 1000 சொன்ன பலன் கிட்டும் என்ன கண்ணன் சாதிக்கிறான். யோமாம் நாம சஹஸ்ரேன ஸ்தோத்தும் இச்சதி, ஆரம்பிக்கச்சே ஆசை 1000 சொல்லணும் தான். உடல்நிலை இடம் கொடுக்கட சுவாமி முடியல, நான் தழுத்தெழுத்து படுறது. சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதயேவன சம்சயா, ஒரு ஸ்லோகத்தாலே என்ன இதுக்கு நாரும் வாண்டான்னு அன்னைக்கே சொல்லிட்டான் கண்ணனே சஹஸ்ரநாமம். ஒரு ஸ்லோகம் போறோம், இனிமே அதைத்தான் சொல்லுவேன்னு யாரும் விடுவாது பிடிக்காதீங்க. 1000 முடியலன்னா 1ன்னு சொல்லி தேவர, அதுக்கு இனிமே 1 போருங்கிறதுக்காக இதை சொல்ல வரல. சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதயேவன சம்சயா ஸ்துதயேவன சம்சயவோன் நமயதி. இது இவா 2 பேர் பேசினது. அடுத்தது பார்வதி கேட்கிறா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. ரொம்ப சுலபமா இதை சொல்றதுக்கு வழி உண்டா கேட்டாள். பரமசிவனார் பதில் சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஹே வரானனே, அழகிய முகம் படைத்தவளான பார்வதி தேவியே, ராம 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 என்னை எவன் ஒருத்தன் இடைவிடாமல் ராமநாமத்தை சொல்றானோ, வாலியை பத்தி வாலிக்கு பிராணம் போறது. அந்த சமயத்துல ராமங்கிற நாமம் பட்ட அம்பு குத்திருக்கு வாலி நடத்து, மார்பிலேன்னு அம்ப பிடிங்கினான். பார்த்த உடனே கம்பர் தாழிக்கிறார், மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் 2 எழுத்த கண்ணுச்சான் வாலி. வாலி பார்க்கிறார், ராமாங்கிற 2 எழுத்து, மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, உலகத்துக்கு அத்தனையும் மூல மந்திரம் ராம மந்திரம், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன்னையே தன் அடியார்களுக்கு கொடுத்துடுறானோ இல்லையோ, கொடுக்கக்கூடிய பருந்தை மேல சாதித்தார். இம்மையே எழுமைக்கும் நோய்போம் மருந்தினை, இந்த லோகத்தினுடைய நோய்ங்கிற போகக்கூடிய மருந்து ராமநாமம். அந்த ராமநாமத்தை சொல்லுபவன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம், 1000 திருநாமங்களுக்கு அது நிகர் ராமநாம வரானனே என்று பார்வதி தேவிக்கு பதில் சொன்னார். 1000 சொல்ல வேண்டும், முடியாதவன் ஒரு ஸ்லோகமானு சொல்ல வேண்டும், முடியாதவன் ராமநாமத்தையாவது ஜபிக்க வேண்டும் என்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக சஞ்சயன் சொன்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி துவானீதிர் மதிர்மம. எங்கே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எங்கே கண்ணன் இருக்கிறானோ, எத்திர பார்த்தோ தனுர்தரா, எங்கே காண்டீபத்தை பிடித்த அர்ஜுனன் உண்டோ, தத்திர ஸ்ரீஹி, அங்கதான் ஸ்ரீ மகாலட்சுமி, அங்கதான் வெற்றி செல்வம், விஜயோ பூதிகி செல்வமும் அங்கதான் வெற்றியும் அங்கதான், துருவானீதிர் மதிர்மம. இது நிச்சயமான கொள்கை. சஞ்சயன் சொல்லி முடித்தான்.
அதெல்லாம் கடைசியில பார்த்தோம். ஆர்த்தா விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுக்கினோ பவந்து. அவர்கள்லாம் என்ன ஏற்படுமா? ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக. உலகத்துல எத்தனை கட்டத்துல ஜனங்கள்லாம் துடிக்கிறா. பல பேருக்கு தேகத்துல கட்டம், பல பேருக்கு மனைவி மக்களோட கட்டம், பல பேருக்கு வேலையிடத்தே கட்டம், பல பேருக்கு ஏதோ மனசிலே கட்டம், இன்னும் பல கட்டங்கள் இருக்கும் இல்லையோ. ஆர்த்தர்கள் துடிப்பவர்கள், விஷண்ணாக துன்பப்படுபவர்கள், சித்திலாஷா உடஞ்சே போயிட்டவா. நாம நினைப்போம் தலையில இடியே விழுந்துருது சுவாமி, இனிமே வாழ்க்கையை வாடுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைப்போம். யாரும் அந்த மாதிரி சொல்ல தேவை கிடையாது. ஆர்த்தனோ விஷண்ணனோ சிதிலனோ பீத்தனோ யாராக இருந்தாலும் ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக 30 வருஷமா வியாதியால துடிப்பவனாக இருந்தாலும், 30 வருஷம் பிரிந்து துன்பப்படுபவனாக இருந்தாலும், எந்த குற்றம் புரிந்திருந்தாலும், எந்த பாவம் இருந்தாலும், ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயணுடைய சப்தத்தை மட்டும் சொல்லு. சொன்ன உடனே சப்த மாத்திரம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். இப்போ நாராயண சப்தத்தை மட்டுமே சொன்னா போறோம், அத்தனையிலிருந்து விடுதலை அடைக்கும். சொல்லுட்டு நீ 10 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டாம். சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அதை சொன்ன அடுத்த வினாடியில் அத்தனை பிரிஞ்சு போடாதா. ஆக நாராயண நாமத்தினுடைய சீர்மையை சொன்னார். கீழ ராமநாம வைபவத்தை பார்த்தோம். இங்க நாராயண நாமத்தின் அர்த்தம் நாராயண சப்தமார்த்தம் விமுக்த துக்கானி பயானி. பயமும் தொலைகிறது, துக்கங்கள் அத்தனையும் தொலைந்து போடும். அந்த ஸ்லோகத்திலே அதுக்கு மேல அழகா சாதித்தார். அச்சுத நாமத்தை அவசியம் சொன்னோம் என்னால் என்ன கிடைக்கும்? சத்தியம் சத்தியம் வதாம்யஹம், சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஷரீரே ஜர்ஜரீபூதே, கடைசி காலத்துல உடல் இழைத்து போய் துன்புற்று வருத்தப்பட்டு ஐயோ கை கொடுக்கறதுக்கு ஆளில்லையேன்னு தடுமாடுறோம் இல்லையோ. கடைசி படுக்கையில தான் இவனுக்கு ஏற்பட வேண்டிய ஞானம் அத்தனை உதிக்கும். அது வரைக்கும் இந்த ரத்தம் இருந்த கொதிப்புல யாருக்கும் ஒண்ணு உதிக்காது. இந்த கடைசியில ரத்தம் சுண்டி போய் எலும்பு தோய்ந்து போய் சதை பீந்து போய் கீழே கிடக்கிறான்லே ஒரு நாள். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கத்தியம். இந்த கடைசி நிமிஷத்திலே தானும் காலுமிடா கண்ணநீரு நில்லா முத்தமூத்து கோல் துணையா முன்னோடி நோக்கி வளர்ந்து இற்ற கால் போய் இருமி இழைத்து ஒன்னும் பண்ண முடியாத படுக்கையில கிடக்கிறானே. ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதி கிரஸ்தே கலேபரே. வியாதி அத்தனை ஒன்னொன்னுத்துக்கு ஒரு வியாதி. தலையில ஒரு வியாதி, மூக்கில் ஒரு வியாதி, வாயில ஒரு வியாதி, தோல்ல ஒரு வியாதி. எந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணாலும் இன்னொரு இடத்துல கழண்டுகிறது. அங்க வியாதிக்கு வைத்தியம் பண்ணா இந்த இடத்துல பிச்சுக்கிறது. இதெல்லாம் மரம் சுவர் முதலெடுத்து ஒரு மறுமைக்கே வெறும பூண்டுன்னா தொண்டடிப்படி ஆழ்வார். கொஞ்ச நாள் ஒழுங்கா 30 வயசு வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். அத்தோட சரி முதல் நாள் என்னைக்கு வைத்தியனை போய் திறந்தமோ அன்னிலேருந்து திறந்துட்டே இருக்க வேண்டியதான் ஒரு உடம்பு. அப்புறம் நிறுத்தத்துக்கே வழி கிடையாது. அந்த நிலையில இவன் கிடக்கிறான். சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்கவி தோயம். ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து பிறந்ததே கங்கை, திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் மருந்து. நம்ம மருந்தை கொடுக்கிற வைத்தியன் யாரு தெரியுமா? நாராயணன் தான். அந்த மருந்தை எப்படி கொடுக்கறான்? திருநாம சங்கீர்த்தனம் மூலமாக. அதனால விட்டு சாஸ்திரநாம அத்தியாயத்தை பண்ணுன்னு சொன்னார்கள். ஔஷதம் ஜான்கவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. அந்த நாராயணனுக்காக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணனான தேவதை காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவாத் பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்த 7 நாட்கள்ல அடியன் காய்கமாக வாச்சிகமாக மானசிகமாக எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் அதை நாராயணுடைய திருவடி தாமர்களிலே சமர்ப்பித்து விடுவோம். எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் என்னைக்குமே காத்துட்டு இருக்கானே பெருமான். அதனால கொடுக்கறதுலயும் யாரும் கவலைப்பட வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம்னா பாபத்தை சேர்த்து அவர்கிட்ட கொண்டு போய் கொட்டணுமா? இதை சேர்க்காமலே இருந்துள்ளான். நாம சங்கீர்த்தனுடைய ஏற்றத்தை தியாயன் கிருதே யஜன்னைகேஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். முதல் 3 யுகத்துல கட்டப்பட்டு பெற்ற இன்பத்தை கடைசி யுகத்திலே கேசவ நாமத்தை உச்சாரணம் பண்ணின மாத்திரத்திலே பெற்றுவிடலாம்ங்கிற சம்பிரதாயம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் விடாம ஸ்ரீ விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை நித்தியப்படி சொல்லி அத்தனை பலனையும் கொடுக்கும். அவ்வுலகத்தின்பத்தையும் ஒரு நாள் நமக்கு பெற்று கொடுக்கும். கண்ணனுடைய அனுபவத்தையும் பெற்றுவிடலாம். அதை செய்யணும் உங்க எல்லாரிடத்திலையும் தாழ்த்தி பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். அடியன் சொல்றேன்னு இந்த இடத்துல வந்துட்டாலும் ஒருத்தர் சொல்லுன்னு சொல்லாம போயிருந்தா அடி இங்க வந்து சொல்லியிருக்க முடியாது. சொல்லுன்னு பணித்த ராம சமாஜத்தார் அவர்களுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் மேன்மேலும் வளரணும்.
ராமச்சந்திரனுடைய கைங்கரியம் வளரணும்னு பிரார்த்திக்கிறேன். அவ சொல்லுன்னு சொல்லி அடி இங்க வந்திருந்தாலும் நீங்க ஒத்துருமே கேட்க வராத போயிருந்தேன்னா நான் யாருக்கு சொல்லியிருக்கு பாரு. நல்லவேளை வந்து நடத்தி கொடுத்த உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவருள் பெற்று இன்புறுவர்கள்னு சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்தே விட்டு சித்தார்த்த மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்டே கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்மஜாமாதிர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன்.